ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தாங்க பிரியாணி. பிரியாணினாலே ஸ்பெஷல். மட்டன் பிரியாணி அதை விட ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த மட்டன் பிரியாணி எப்படி குக்கரில் ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அரிசி போடணும், அதுக்கேற்ற எவ்வளோ மட்டன் சிக்கன் ஆட் பண்ணணும். இந்த கன்ஃபியூஷன்ஸ்னாலே நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபி அண்ட் டிஷ்ஷஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக 1 மோர் வாஷ் பண்ணும்போது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சாப்பிடும் போது பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். வேக வைக்க தேவையான அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மட்டன் ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்வதற்கு நான் 1 கிலோ பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பக்கம் மட்டன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஆனியன், டொமேட்டோ ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 5 ஆனியன், 5 டொமேட்டோ, ஒரு 7 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் கார்லிக் பேஸ்ட்டு செய்ய ஒரு ஃபுல் ஜிஞ்சர் தோல் சீவி எடுத்திருக்கேன். தென் 1 ஃபுல் கார்லிக்குமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னங்க, வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 50 கிராம்ஸ் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திரம் இது நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆனியன், டொமேட்டோ சாப் பண்ணி வச்சோம் இல்லையா? இப்போ ஆனியனும் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கார்லிக் பேஸ்ட் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெங்காயம், தக்காளி வந்த உடனே நான் ஒரு முழு புதினா கட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெமன், கர்ட் இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது சாப்பாடு அடி பிடிக்காமல் வரும். லெமன் பிரியாணியில் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் பேலன்சிங்காக கொடுக்குங்க. ஆர் சம்டைம்ஸ் வில் ஆட் மோர் ஸ்பைசஸ் டு தி பிரியாணி. அப்போ நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்கனாலும் அந்த ஸ்பைசஸ் பேலன்சிங்காக கொடுக்கும். கர்டும் லெமனும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தென் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தென் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இப்போ இதோட கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கூட கொஞ்சம் சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டன் நல்லா சூடாக ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது நம்ம ஆட் பண்ணலாம். எல்லா மட்டனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மட்டனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா 1 மோர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுவும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் மொத்தமாக சேர்த்து ஒரு 6 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். வச்ச மட்டன் தண்ணி வந்து 3 கிளாஸ் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிட்டேன் நான். தென் வந்து 3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நீங்கள் முன்னாடியே ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, பிரியாணி அரிசி பொறுத்த வரைக்கும். நீங்கள் அரிசி வந்து குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து பாசுமதி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பிரியாணிக்கு வந்து நீங்கள் அரிசி யூஸ் பண்ணும்போது வந்து எப்பயுமே வந்து அரிசி ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பாசுமதி அரிசி வந்து நீங்கள் அப்படியே வந்து குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா நம்ம 2 விசில் விட்டதுக்கப்புறம் கரெக்டான பதத்தில் வரும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் சரி, இல்லை பிரிஞ்சி செஞ்சாலுமே சரி, பாசுமதி அரிசி யூஸ் பண்ணும்போது நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணும்போது மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி 1 மோர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடிட்டு 2 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ ஆவி பறக்க பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அடி பாட்டம்லேருந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடி பாட்டம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஓவராலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 மோர் வந்து கொஞ்சோண்டு புதினா இலை இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிவிட்டு 1 மோர் சும்மா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூட கொஞ்சம் அவிச்ச முட்டை ப்ளஸ் தயிர் பச்சடி. சாப்பிட இதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் வேறு என்னங்க வேணும்? செஞ்ச எனக்கே இவ்வளோ டெம்ட் ஆகுது. பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ டெம்ட் ஆகுது எனக்கு தெரியுது. சாரி ஃபார் தட். அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சமையல் சங்கீதா. டாடா பாய்.